ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூலை 14 முதல் 20ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் இந்த வாரம் சந்திராஷ்டமம் வருது. புதன்கிழமையும் வியாழக்கிழமை 2 நாளும் முழுக்க சந்திராஷ்டமம். செவ்வாய்க்கிழமை மிட் நைட் ஆரம்பிக்குது 11 மணி 58 நிமிஷத்திற்கு. அதாவது ஜூலை 15ஆம் தேதி நள்ளிரவு 11 மணி 58 நிமிடத்திற்கு ஆரம்பிக்கின்ற இந்த சந்திராஷ்டமம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி 39 நிமிஷத்துக்கு தான் முடியுது. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். அப்போ அந்த நடுப்பகுதி 2 நாட்கள் 8ஆம் இடத்துல அவர் சனியோடு போய் அட்டமத்து சனியோடு சேருகிறார் இல்லையா? மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும். வரக்கூடிய எந்த தகவலையும் இந்த 2 நாட்கள்ல நம்பாதீங்க. புதன் வியாழன் இந்த 2 நாளும் வரக்கூடிய தகவல்கள் எதையுமே நம்பாம 1க்கு 2 தடவை ரீசெக்அப் பண்ணிக்கிட்டு ஏதாவது இது உண்மைதானா அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 8ஆம் இடத்துல போய் சந்திரன் வலுத்திருக்கிறார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார்ன்றது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் காட்டுது. கணவன் மனைவியோடு ஏதாவது சந்தேகம். இந்த சகுனி வேலை பண்றவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே. யாராவது ஒருத்தர் அப்படி போட்டு கொடுக்கறது, உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு, உங்க வீட்டுக்காரமா இப்படி பண்ணுது, அல்லது அவருக்கு காசு கொடுக்குறாங்க, இவருக்கு காசு கொடுக்குறாங்க, எனக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு செய்யறாங்க, எனக்கு தெரியாம புருஷனுக்கு செய்யறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல தான் வரும். ஆகவே வாரத்தின் ஆரம்ப நாட்கள், வாரம் ஆரம்பமே 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதற்கப்புறம் 8ஆம் இடத்திற்கு போய் விடுகிறார். ஆகவே வாரத்தின் ஆரம்பத்தில் குடும்ப அமைப்புகளில் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் சிலருக்கு இடமாறுதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. டிரான்ஸ்பர் கேட்டிருந்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் போகக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஒரு நிலைமை, அல்லது சொந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமே என்ற ஒரு எண்ணம், சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் நினைவுகள் அதிகமாக இருப்பது. சிலருக்கு அப்பா வழி அமைப்புகளில் கொஞ்சம் கஷ்டங்கள் வர்றது, அப்பாவுக்கான மருத்துவ செலவுகள் ஏதாவது இருக்கக்கூடிய தன்மைகள் என கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அந்த சந்திராஷ்டம நாட்களான புதன் வியாழன் 2 நாட்களை தவிர மற்ற 5 நாட்கள் சராசரியாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது சிம்மத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசி நாட்கள் வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமையும் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை விடிய காத்தால ஆரம்பிக்கும் போது வெள்ளி சனி 2 ஞாயிற்றுக்கிழமையும் வாரத்தின் இறுதி நாட்கள் சந்திராஷ்டமங்க. 18/7 ஜூலை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி 39 நிமிஷத்துல இருந்து 20/7 ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணி 12 நிமிஷம் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். வாரத்தில் முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 6, 7 ஆகின்ற 2 இடங்கள்ல அவர் சந்திரன் இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய ஒளித்தன்மைகள் நல்லா இருக்கிறதுனாலையும், ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும், உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு இந்த மாதத்திலேயே, அதாவது இந்த தமிழ் மாதத்திலேயே 11ஆம் இடத்திற்கு சூரியன் வருவதாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். 9, 11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்றன. 2ஆம் அதிபதியும் வலுத்திருக்கிறார் என்பதால் 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நல்ல இயக்கத்தின் காரணமாக பண வருமானங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்குது. அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் சம்பாதிக்க இல்லாத அமைப்புகள் எல்லாமே கண்டிப்பா நிறைவாக நல்லா இருக்கும். இவ்வளவு வருமானம் இல்லை அப்படின்ற அளவுக்கு அவரவருடைய ஜாதக விசேஷத்திற்கேற்ப நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் வருமானம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. தொழில் நல்லா இருக்கும், வீட்டில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இதுவரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அதுக்கான அமைப்பு, மிக மிக முக்கியமாக 2வது திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. 11ஆம் இடம் வலுத்திருக்கனால அண்ணன் தம்பி, அக்கால் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய சில சூழல்கள். பெற்றவர்களை விட்டு கொடுக்காமல் ஏதேனும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியா அப்பா அம்மா கிட்ட ஏதேனும் நல்லவைகளை எதிர்பார்த்து அல்லது அவர்களுக்கு நாம் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்களான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் தவிர்த்து முன்னால் வரக்கூடிய 5 நாட்களுமே நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரம் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல வாரங்க. சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்கள்ல இருக்கிறார். 12 ராசிகளிலேயே பெரும்பாலான கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கின்றதை சொல்லிடுவேன். அதுவும் இந்த வாரம் நடக்கக்கூடிய 10ஆம் இடத்து சூரிய பயிற்சி மிக அற்புதமான ஒண்ணு. தமிழ் மாதம் இந்த மாத ஆரம்பத்திலே என்ன பண்றாரு, சூரியன் 10ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். லாபாதிபதி 10ஆம் இடத்திற்கு வருவதால் தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே படிப்படியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிறைவாக என்ன பணங்காசு வருங்க.
இது வரைக்கும் ஒரு இடத்துல பணம் காசு வரல, ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஏமாந்துட்டேன், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தேவையில்லாமல் இதில் போய் மாட்டிக்கிட்டேன் என்கின்ற வகையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், கொடுத்த பணம் திரும்ப வருவது, தகராறுகள் போன்ற அமைப்புகள் இருந்ததில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என நிறைவான நல்ல அமைப்பு 10ஆம் இடத்து சூரியனால் இப்போது உண்டு. 9ஆம் அதிபதியும் இப்போது 10ஆம் இடத்தில் இருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. ஆகவே எதிலையும் பெரிய கவலைகள் எதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். அவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் இப்போது அப்படியே மட்டுப்பட்டு இருக்கின்றன. ஆகவே கடன் தொல்லைகள் உங்களை எந்த விதத்திலும் கிட்ட நெருங்காத அளவிற்கு, அதாவது கடனை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியம், ஏதேனும் ஒரு நிலையில கடன் கொடுத்தவர்கள் உங்கள் மேல் ஏதாவது நல்லவைகள் உங்க மேல ஓரளவுக்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலைமைகள் என பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. செவ்வாயும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால மட்டும், அவருக்கு கூட நல்ல வேலையா குரு பார்வை இருக்கு, ராகுவால மட்டும் குழந்தைகள் மேல ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும். தூர இடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ற ஒரு சங்கடங்கள் இருக்கும். அல்லது காலேஜுக்கு போற பிள்ளைங்க, அல்லது பருவ வயதில் இருக்க போற பிள்ளைங்க, இவங்க இப்படி பண்றாங்களோ அப்படி பண்றாங்களோன்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் துளாராசிக்கார பெரியவர்கள் அதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. 8இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனுடைய அமைப்பினால் ஏதேனும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரம் துலாத்திற்கு இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மைகள் இந்த வாரம் முழுக்கவே இருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் வருகிறார். 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது தர்மகர்மாதிபதி யோகம். ஆகவே 9ஆம் இடம் வலிமையாக இருக்க, 8இல் குரு மறைந்திருந்தாலும் வாரம் முழுவதும் சுக்கிரன் அப்படியே ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். எல்லா நிலைமையிலையும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோதனைகள் படிப்படியாக அப்படியே விலகி வரக்கூடிய அமைப்பு இப்போது இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. சந்திராஷ்டிரமம் இந்த வாரம் கிடையாது. அதனால ஒரு அளவுக்கு எதையும் மேனேஜ் பண்ணி போகக்கூடிய அமைப்புகளே இருப்பீங்க. 4, 5, 6 ஆகிய 2 இடங்கள்ல 3 இடங்கள்ல சந்திரன் இந்த தடவை அவர் இருக்கிறாரு. 6ஆம் இடத்தில் அவர் வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருப்பார். அதெல்லாம் ஒரு பெரிய யோகமான ஒரு நல்ல அமைப்பு. சந்திரன் இப்போது தேய்பிரையாக இருந்தாலும் கூட அவருடைய பங்க அமைப்புகள் இருந்து அப்படியே விலகி வெளியே வந்துவிட்ட காரணத்தினாலும், சூரியனும் சந்திரனும் வார இறுதியில் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் தொழில் முன்னேற்றங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் நிறைய பேருக்கு இப்போதைக்கு வரும். இந்த வாரத்தில் ஏதாவது குலதெய்வ தரிசனம், ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம், அல்லது பெரியோர்களோடு சேர்ந்து எதையாவது கலந்துரையாடல், சித்தர்களுடைய தரிசனம், தெய்வீகமான சில அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மிக முக்கியமாக தவம், தியானம், யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் ஏற்பட்டு அவர்கள்ட்ட உறுப்பினராகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள்ல விருச்சிக ராசிக்காரர்களில் பெரும்பாலானவருக்கு இப்போது ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு யோக வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பயணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வித்து டிராவல்னு சொல்றோம் இல்லையா, அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 2 வீலர்லையோ, கார்லையோ, பஸ்லையோ, ட்ரெயின்லையோ எங்கேயோ போன வேலை சரியாலாம் முடியலை, என்னத்துக்கு போனோம் எது போனோம், 2 ஃபோன்லேயே அதை முடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரியாக வெட்டி அலைச்சல் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது 8ஆம் இடத்து குருவால் உண்டு. ஆனாலும் தன நிலைமை நல்லா இருக்கும். பணங்காசுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய, எல்லா விதத்திலும் ஒரு மேன்மைகள் இருக்கக்கூடிய, உறவுகளிடையே கசப்புகள் இல்லாத, நட்புகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகத்திற்கு இந்த வாரம்.